5 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கும் விவசாயிகளின் கடனையும் ரத்து செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இவ்விஷயத்தில் அரசின் நடவடிக்கை என்ன என்பது குறித்து தமாக விவசாய பிரிவின் மாநில தலைவர் புலியூர் நாகராஜனிடம் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இப்போ கடந்த 4ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இந்த 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யணும்னு நீதிபதி உத்தரவிட்டாங்க. தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறத கூட்டுறவுத்துறையினுடைய பதிவாளருக்கு நான் 24/17 எவ்வளவு விவசாயிகள் பெரிய விவசாய கடன் தள்ளுபடி 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எத்தனை விவசாயிகள் எவ்வளவு கடன் தொகை, அதற்கான நடவடிக்கை என்னன்னு சொல்லி நம்ம கடிதம் எழுதும்போது அவங்க எந்த தகவலும் தர மறுத்துட்டாங்க. ஆனால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டுறவுத்துறையின் சார்பாக அரசு வழக்கறிஞர் ஒரு பிராமண வாக்குமூலம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் தெளிவாக சொல்கிறார் அவர், 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகளுடைய கடன் கிட்டத்தட்ட 1980 கோடி 33 லட்சம். அதனுடைய பயனாளிகள் 3,01,1926 விவசாயிகள் பயனிட போகிறாங்க. இதுக்கு நாங்கள் இதுதான் எங்களுடைய தகவல்னு அவர் சொல்கிறாரு. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவங்க அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி முழுக்க அவங்களுக்குலாம் தள்ளுபடி செய்ய தமிழக அரசு உத்தரவுறார். தொடர்ந்து சம்மன் என்பது வங்கியோடைய மூலமாக கோர்ட் நோட்டீஸ் அனுப்பப்படுது. இந்த நிலையில் இன்று நீங்கள் மாவட்ட ஆட்சியரிடமோ இல்லை இது தொடர்பாக அதிகாரிடம் எதுவும் தகவல் கேட்டிருக்கீங்களா? அவங்க தகவல் சொல்லியிருக்காங்களா? என்ன நிலைப்பாடு அனைத்து விவசாய சங்கத்திനും எடுக்க போகிறீங்க? நீங்கள் திருச்சியில் 6 விவசாயிக்கு போன வாரம் கிரீவன்ஸ் டேயில் அந்த விவசாய குறைதீர்க்கும் மாநாட்டில் எங்கள் கோப்பு பகுதியை சேர்ந்த 6 விவசாயிகளுக்கு சம்மன் கோர்ட்டு அனுப்பிச்சிருந்துச்சு. நாங்கள் அதை வச்சு உள்ளே போய் போராட்டம் நடத்தினோம். மாவட்ட கலெக்டர், திருச்சி மாவட்ட கலெக்டர் வறட்சியான ஒரு நிலையில் இந்த சூழலில் எப்படி நீங்கள் வழக்கு தொடர்ந்தீங்க, அவங்க மேலே வழக்கு தொடர்ந்து தவறு, அந்த வழக்கை நீங்கள் திரும்ப பெறணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார். அந்த எஸ்எல்பிசின்னு சொல்கிற அந்த வங்கியினுடைய ஒருங்கிணைப்பு குழுவுக்கு கடிதம் எழுதுகிறோம். நாங்கள் வங்கி நடவடிக்கை நிறுத்தி வைக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், யாரும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வேளாண் துறை செயலாளரும் ஆணையரும் என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொன்னால், நாங்கள் இது மூலமாக என்ன தகவல் சொல்ல விரும்புகிறோம்னா, எந்த வங்கியும் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறதுல நாங்கள் விவசாயிகள் சங்கம் குறிப்பாக தமாக விவசாயினி ரொம்ப தீவிரமாக இருக்குது. இந்த விவசாயிகள் யாரும் அது சம்மன் வந்தாலோ அல்லது வங்கியாளர்கள் வசூலுக்கு வந்தாலோ அவங்களை கண்டு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், தற்கொலை முயற்சியில் யாரும் ஈடுபட வேண்டாம், அதற்கு உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க நாங்கள் விவசாயிகள் சங்கம் இருக்கோம், அரசு உறுதுணையாக இருக்க சொல்லியிருக்கு.